குணச்சித்திர நடிகர் மதன் பாப் சென்னையில் காலமாகியுள்ளார். பாலு மகேந்திரா இயக்கத்தில் வெளிவந்த நீங்கள் கேட்டவை படத்தின் மூலமாக இவர் அறிமுகமானார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இவருக்கான இரங்கல் பதிவு. நடிகர் மதன் பாபு என அறியப்பட்ட மதன் பாப் காலமானார் என்ற அதிர்ச்சி செய்தி வெளியாகி இருக்கிறது. இதுவரை 100க்கும் மேற்பட்ட படங்களில் நகைச்சுவை பாத்திரத்திலும் குணச்சித்திர வேடத்திலும் நடித்தவர் நடிகர் மதன் பாபு. அவருடைய அந்த சிரிப்பு என்பது மிகவும் வித்தியாசமாக இருக்கும். அனைத்து தரப்பினராலும் ரசிக்கக்கூடிய வகையிலே வித்தியாசமாக சிரிக்கக்கூடியவர் நடிகர் மதன் பாபு. அவர் தற்போது உயிரிழந்திருக்கிறார் என்ற அந்த சோகமான செய்தி வந்திருக்கின்றது. அவரது மறைவு என்பது தமிழக திரை உலகுக்கு மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே ஒரு சோகமான செய்தியாக பதிவாகி இருக்கிறது. தமிழகத்தில் வெளியாகி புகழ்பெற்ற பல திரைப்படங்களிலே அவர் நடித்திருக்கின்றார். அவர் ஏற்கனவே சின்ன திரையிலும் கூட காமெடி ஷோக்களிலும் நடுவராக இருந்திருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட புகழ்பெற்ற நடிகர் மதன் பாபு உயிரிழந்தார் என்ற அந்த அதிர்ச்சியான தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆரம்பத்தில் ஒரு இசையமைப்பாளராகவும் பாடகராகவும் அறியப்பட்ட மதன் பாபு பிறகு தன்னுடைய வித்தியாசமான நடிப்பு திறமை மற்றும் சிரிப்பின் காரணமாக அவர் திரையுலகில் தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்கள் நடித்திருக்கிறார். நடிகர் விஜய் நடிப்பதில் கூட சில திரைப்படங்களில் அவர் நடித்திருக்கின்றார். அவர் இயல்பில் ஒரு குத்துச்சண்டை வீரராகவும் கூட அவர் இருந்திருக்கிறார் என்று அறிய வருகின்றோம். தொடர்ந்து நடிகர் மதன் பாபு இறந்த அந்த செய்தி என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தியாக தற்போது வெளியாகி இருக்கின்றது. திரைப்பிரபலங்கள், அவருடன் நடித்தவர்கள் ஏராளமானோர் அவரது மறைவை அடுத்து பலரும் அவருக்கு சமூக வலைதளங்கள் வாயிலாக அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். ஆரம்பத்தில் நீங்கள் கேட்டவை என்ற திரைப்படத்தில் அறிமுகமான அவர் அதன் பிறகு பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். குறிப்பாக உழைப்பாளி, நம்மவர், மகளிர் மட்டும், பூவே உனக்காக, பிரியம், அதே போல நேருக்கு நேர், ரோஜா மலரு உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்திருக்கின்றார். லேட்டஸ்டாக வெளியாகி இருந்த திரைப்படங்களில் கூட அவர் நடித்திருந்தார். இந்த நிலையிலே அவர் உயிரிழந்தார் என்ற இந்த சோகமான செய்தி வெளியாகி இருக்கின்றது. திரையுலகை சேர்ந்த நடிகர்கள், இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள், அவருடன் பணியாற்றிய இசை கலைஞர்கள் உள்ளிட்ட பலரும் தற்போது அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள். அவருடைய இழப்பு என்பது தமிழ் திரையுலகத்திற்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று அவருடன் பணியாற்றிய பல நடிகர்கள் தற்போது அவருக்கு தங்களுடைய சமூக வலைதளங்கள் மூலமாக அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இரங்கல் பதிவுக்கு நன்றி ராஜேஷ்.